Hello Kutties. In the episode நம்ம பார்க்க போகிறது operators. Python provides a variety of operators. அது என்னன்றதை இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது arithmetic operators. நமக்கு ஆல்ரெடி சில arithmetic operators தெரியும். ப்ளஸ் மைனஸ் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அதுவும் நமக்கு தெரியும். அட்லீஸ்ட் ஒன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தெரியும். ஈக்குவல்ஸ் ஏ ஈக்குவல்ஸ் 2 அப்படின்னு கொடுக்குறோம்ல, அது ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். பட் தேர் ஆர் மோர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்னன்றதை பார்ப்போம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்ணுறதுக்கு கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் இட்ஸ் ஆல்சோ கால்ட் கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர்ஸ். அது என்னென்னன்றதை பார்ப்போம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், சில நேரத்தில் ரெண்டு கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இது தவிர அடிஷ்னல் ஆப்ரேட்டர்ஸும் இருக்குது. ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ், எனிதிங் தட்ஸ் கிரேட் அவுட் ஹியர் அதை நாம் சொல்ல போகிறதில்ல, டீட்டெயிலுக்கு போக போகிறதில்ல. மேபி வி கேன் கால் தட் ஆஸ் அன் அட்வான்ஸ் பைத்தான். பட் அதை பற்றி பார்க்க போகிறதில்ல. பட் ப்ரீஃபாக பார்ப்போம். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் என்ன பண்ணோன்னா, ஒரு ஆப்ஜெக்டை போல் ஒரு வேரியபிளை போகிற இன்னொரு வேரியபிள் இருக்கான்றதை செக் பண்ணலாம். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் ஒரு வேல்யூ இன்னொரு செட் ஆஃப் வேல்யூஸில் இருக்குதான்றதை பார்க்கலாம். ஸோ 1ன்ற வேல்யூ ஒரு சீக்வன்ஸில் இருக்குதா, ஒரு மல்டிபிள் நம்பர்ஸ் கொடுப்பேன், அந்த நம்பர்ஸ்குள்ளே இருக்குதான்றதை பார்ப்பேன். எக்ஸாம்பிள் வேணும்னா பார்க்கலாம். லாஸ்ட் ஒன் இஸ் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். நம்ம பைனரி சிஸ்டமே பார்க்காததுனால அதுக்குள்ளவே நான் போக போகிறதில்ல. பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பைனரி நம்பர்ஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, ஸோ கம்பேர் பண்ணுறதுக்கு ஆர் நம்பர்ஸை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ் ஆக போகுது. தோஸ் ஆர் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். அதுக்கும் நம்ம டீட்டெயில்ஸ்குள்ளே போக போகிறதில்ல. பட் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் போவோம். அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி arithmetic ஆப்ரேட்டர்ஸ். சில ஆப்ரேட்டர்ஸ், சில சிம்பிள்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ளஸ் தெரியும், மைனஸ் தெரியும், ஆஸ்ட்ரிஸ்க் தட் இஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும், ஸ்லாஷ் டிவிஷன் தெரியும். இது இல்லாமல் அடிஷ்னல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ரிமைண்டர்னு சொல்லாமே, ரிமைண்டர் ஆப்ரேட்டர்னு சொல்லாமே. நம்ம ஒரு டிவிஷன் பண்ணும்போது ரிமைண்டர் இருக்குல்ல, அதான் மாடுலஸ் ஆர் மாடுலோ. ஆஸ்ட்ரிஸ்க், டபுள் ஆஸ்ட்ரிஸ்க், அது எக்ஸ்போனண்ட். மேத்தில் கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா 2 to the power of 3, 2-ஐ 3 times மல்டிப்ளை பண்ணு, 2 into 2 into 2, அதுக்கு டபுள் ஆஸ்ட்ரிஸ்க். ஃப்ளோர் டிவிஷனுன்றது டிவைட் பண்ணும்போது ஃப்ராக்ஷன்ஸில் நமக்கு, ஸோ ஃப்ராக்ஷனில் டிவிஷன் வரப்போகுதுன்னா நமக்கு ஃப்ராக்ஷன்ஸ் கிடைக்கும். பட் அந்த ஃப்ராக்ஷன் வேணாம், வெறும் என்னோடய டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமே. இங்கே ஓப்பன் பண்ணலாம். ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுறேன். பிரிண்ட் 10 times 3, 10% 3ன்னு சொல்கிறேன். ஓகே, ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஆப்ரேட்டர்ஸ் ரன் பண்ணிச்சு. 1 10 divided by 3 போட்டால் என்ன கிடைக்கும்? 3.33, ரைட்? 10 3ஆல் மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி போட்டால் 3 3s are 9, ரைட்? ரிமைண்டர் என்ன இருக்க போகுது 10ல்? 1. அதான் நம்ம இங்கே பார்த்தோம். அடுத்த ஆப்ரேட்டர், ஸோ தட் இஸ் மாடுலஸ் ஆப்ரேட்டர். எக்ஸ்பொனென்ஷியல் ஆப்ரேட்டர் 10 to the power of 2ன்னு சொல்கிறேன். 10 to the power of 2னா 10 into 10, 100 வரணுமா? ரைட். 10 to the power of 3, 100 into another 10, so that will be 1000. Alright. And last one என்ன இருக்கு? ஸ்லாஷ், that is floor division. இதுக்கு என்ன வரணும்? ஆல்ரெடி நான் 10 divided by 3 போட்டு காமிச்சேன். 3.333. ஸோ 10
/3 வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன 3 கரெக்டா ரைட் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஆல்ரெடி ஈக்குவல்ஸ் பார்த்துருக்கோம் எக்ஸ் ஈக்குவல்ஸ் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தட் யூ see in the table எக்ஸ் ஈக்குவல்ஸ் 5 தட்ஸ் வெரி சிம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொன்னால் 5ன்ற வேல்யூ எக்ஸுக்கு அசைன் ஆகுது பட் தேர் ஆர் மோர் ஆப்ரேட்டர்ஸ் விச் ஆர் கால்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ரெண்டாவது ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணலாம் எக்ஸ் ஈக்குவல்ஸ் 10 print ஸோ ஒரு சிம்பிள் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் ஈக்குவல்ஸ் அதான் ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள் போடுறேன் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் 3 print x என்ன வேல்யூ வரணும்னா எக்ஸ் 10 அசைன் பண்ணோம் சும்மா 20 பிரிண்ட் பண்ணுறோம் இது தேவையே இல்லை இப்போ இது எடுத்துடலாம் தேவையில்லை இப்போது அடுத்த லைனில் என்ன சொல்கிறோன்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் இப்படி போட்டால் என்ன நடக்க போகுதுன்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 ஸோ இதனோட ஈக்குவலண்ட் என்னன்னா எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் 3 என்னன்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 இப்போ வேல்யூ என்ன வரணும் எக்ஸ் ஈக்குவல்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ஈக்குவல்ஸ் 10 ப்ளஸ் 3 13 வந்ததா ஸோ அதே மாதிரி தான் மைனஸ் ஈக்குவல்ஸ் போட்டால் எக்ஸ் ஈக்குவல்ஸ் எக்ஸ் மைனஸ் 3 7 அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல்ஸ் எக்ஸ் டைம்ஸ் 3 எக்ஸ் ஈக்குவல்ஸ் 10 டைம்ஸ் 3 அப்படியே போவோமே அதே மாதிரி டிவிஷன் இருக்குது அதே மாதிரி மாடுலஸ் ஆப்ரேட்டர் இருக்குது அதே மாதிரி ஃப்ளோர் இருக்குது அதே மாதிரி எக்ஸ்பனண்ட் இருக்குது இது இல்லாமல் அடிஷ்னலாக இருக்குது பட் தீஸ் ஆர் ஆல் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் அகெயின் பைனரிக்குள்ளே நம்ம போக போகிறதில்ல இப்படி போட முடியுமா சும்மா ஒரு ஜென்ரல் கொஸ்டின் இப்படி போட முடியுமா பிரிண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை ஒரு பிரிண்டில் யூஸ் பண்ண முடியுமா நோ இட் வில் த்ரோ அன் எரர் அதே மாதிரி இதுவும் போட முடியாது இப்படி போட முடியுமா எந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸையும் பிரிண்ட்டுக்குள்ளே போட முடியாது பட் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 10 பார்த்தோம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அது இப்படி போட்டால் என்ன இப்படி போட்டால் என்ன யாராவது கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் இப்போ எக்ஸ் பிரிண்ட் பண்ண போகிறேன் இப்படி போடுறேன் இப்படி போட்டால் என்ன இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம் இட்ஸ் நத்திங் பட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இங்கே வந்து சைன் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் நம்ம யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்ஸில் பார்த்துருக்கோம் எக்ஸ் ஈக்குவல் டு -2 சில இடத்துல சொல்லியிருப்பேன் அதே தான் இங்கே சொல்கிறேன் எக்ஸ் ஈக்குவல் டு +2 சம்டைம்ஸ் சைன் சொல்லலாம் சம்டைம்ஸ் சைன் சொல்ல தேவையில்லை ப்ளஸுக்கு சைன் சொல்லணும்னு அவசியம் இல்லை இங்கே சொல்கிறேன் ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் ப்ளஸ் ஈக்குவல் டு அண்ட் ஈக்குவல் டு ப்ளஸ் தீஸ் ஆர் 2 different things alright coming back to the slide next set of operators போகலாம் comparison operators these are sometimes called as conditional operator comparison operator சொல்லுவோம் conditional operator சொல்லுவோம் example பார்க்கலாம் x y 20 x equal y ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறது அதுதானே ஈக்குவலான்னு செக் பண்ண போகுது இது வரைக்கும் நம்ம வெறும் ஈக்குவல் போட்டால் தட் சிம்பிளி அசைன்மெண்ட் ஸோ இப்படி போட்டால் எக்ஸும் ஒய்யும் சேம் வேல்யூஸ் இருக்கா ஆர் தே த சேம் வேல்யூஸ் நோ ஓகே ஸோ வேல்யூ இவாலுவேட் ஆகுது பட் ஆனால் காமிக்கல ஸோ பிரிண்ட் போடுறோம் பிரிண்ட் எக்ஸ் ஈக்குவல் ஒய் ஃபால்ஸ் ஸோ எனி கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஆர் கம்பேரிசன் ஆப்ரேட்டரோட ரிசல்ட் என்ன வரப்போகுதுன்னா அதனுடைய அவுட்புட் என்ன வரப்போகுதுன்னா
it's going to be true or false. It's going to be boolean. This time 10 is not equal to 20, so it is false. அடுத்தது not equal to x is not equal to y. Is it true or false? Yes, x is not equal to y, so it is true. காமிச்சதா? True. x is greater than in the symbol. Again, இதெல்லாம் நீங்கள் கீபோர்டில் எங்கே இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும். x is greater than y. Is x greater than y? No, right? So it must be false. Is x lesser than y? Yes, x is lesser than y. அப்பனா true. x greater than or equal to. அப்படின்னா greater than or equal to. அப்படி போதும்போது is it true or false? It is false. Right? x is lesser than or equal to y. அந்த lesser than க்கும் equal to க்கும் நடுவில் கேப் இருக்கக்கூடாது. இப்படி கேப் இருக்கக்கூடாது. ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும். x is lesser than or equal to y. True, right? So the answer is going to be true. Logical operators நம்ம இங்கே ஸ்லைடில் சொல்கிற மாதிரி they are used to combine conditional statements or comparison operators. Right? Okay. So example பார்ப்போம். இங்கே இது செக் பண்ணோம். x is ஸோ பழைய எக்ஸாம்பிளுக்கு போகலாமே. ஆர் நம்மளே எக்ஸ்பிளிசிட்டாக நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். 10 is lesser than 9. Is it true or false? False. Right? Or 1 is lesser than, ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கா, and or not. நான் ஃபஸ்ட் இப்போ ஆர் யூஸ் பண்ணுறேன். 1 is lesser than 2. இதனுடைய ரிசல்ட் என்ன வரப்போகுது? ஃபால்ஸ். இதனுடைய ரிசல்ட் என்ன வரப்போகுது? ட்ரூ. ஃபால்ஸ் ஆர் ட்ரூ. Whenever there is a true in R, it is going to take true. இதனுடைய ரிசல்ட்டை true. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா true will be true or true will be true. நான் இதை சும்மா போடுறேன், இது ப்ரோக்ராம் கிடையாது. true or false will be true. false or true will be true. False or false will be false. ஸோ இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது ஃபால்ஸு, இங்கே ட்ரூ கிடைக்குது. ஸோ நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் ட்ரூ. ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே ஆரில் நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் ட்ரூ. அதே இங்கே and கொடுக்குறேன். and இப்படி கொடுத்தா இதை கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதனுடைய ஆன்சர் இப்போது இது ஃபால்ஸ், இது ட்ரூ. ஃபால்ஸ் and true will result in false. அது எப்படி போடலான்னா true or true and true will be true. true and false, ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலே நமக்கு ஃபால்ஸ் கிடைக்க போகுது. be false. false and false will be false. புரிஞ்சதா? இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ இது கண்டிஷ்னல், இது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். நாட்ன்றது ஓகே, நாட் ஆஃப் இப்படி போடுறேன். இதுக்கப்புறம் இது தேவையில்லை. இதனுடைய ரிசல்ட் என்ன? ஃபால்ஸு. ஃபால்ஸோட நாட்டு ட்ரூ. இதனுடைய ஆப்போசிட்டை காட்ட போதும். நாட்டுன்றது என்ன பண்ண போகுதுன்னா நமக்கு கிடைச்ச பூலின் வேல்யூக்கு அப்படியே இன்வெர்ட் பண்ண போகுது. ஸோ ஃபால்ஸ் வந்தால் ட்ரூ கிடைக்க போகுது. ரைட்? அதை எப்படி திருப்பி போடுறேன்? 10 is greater than 9, so it is true. ட்ரூவோட நாட் ஃபால்ஸ். ஓகேவா?
அடுத்தது ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் நம்ம பார்க்க போகிறதில்ல. பேசிக்லி ஒரு வேரியபிள் மாதிரி இன்னொரு வேரியபிள் இருக்குதான்னு பார்க்குறதுக்கு. ஸோ எக்ஸ் இஸ் ஒய், எக்ஸும் ஒய்யும் ஒரே மாதிரி இருக்கா, எக்ஸ் இஸ் நாட் ஒய். ஸோ அகெயின் நமக்கு கிடைக்க போகிற ரிசல்ட் என்னென்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் குயிக்காக பார்ப்போம். 1 in or 3 in 1 2 3 4. இந்த 3 இந்த சீக்வன்ஸில் எங்கேயாவது இருக்கா? It's there, right? So it will be true. 7 in 1 2 3 4. 7 இருக்கா அந்த சீக்வன்ஸில்? No. அதே தான் இன்னு. நாட் இன்னு அதுக்கு ஆப்போசிட். 7 is not in, right? இதுக்கு என்ன வரணும்? 7 is not in 1 2 3 4. That is true, right? That is true. Okay, அது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ண போகிறேன். ஸோ பைனரி சிஸ்டம் நமக்கு தெரியாத ஸ்கிப் பண்ணுறேன். பட் யூ கேன் யூஸ் திஸ் ஆஸ் ரெஃபரன்ஸ் இன் த ஃபியூச்சர் இஃப் யூ வாண்ட். அடுத்தது தேர் ஆர் அடிஷ்னல் சிம்பிள்ஸ். அதை இன்னும் கிளியராக சொல்லலை நான். அதனால் those additional symbols, for example, so யூஸ் பண்ணி காமிச்சிடுவோமே. 1 plus 2 into 2. இதுக்கு என்ன ரிசல்ட் வரணும்? எப்படி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண போது பைத்தான்னா, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு அதுக்கு ஒரு தனி ஸ்லைட் வச்சுருக்கேன், அதுக்கு போகலாம். இது அகெயின் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் நான் உள்ளே போகிறதில்ல. இது வந்து எந்த ஆர்டரில் ஆப்ரேட்டர்ஸும் பைத்தான் யூஸ் பண்ண போகுதுன்றதை காட்டுறது. மேலேருந்து கீழே இருக்கிறது தான் ஆர்டர். ஸோ அந்த ஃபஸ்ட் இருக்கிறது வந்து ப்ராக்கெட்ஸ் இருக்குல்ல, எனிதிங் வித் தட் ப்ராக்கெட்ஸ் வில் பி இவாலுவேட்டட் ஃபர்ஸ்ட். ப்ராக்கெட்ஸ்குள்ளே எது இருந்தாலும் அதை தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போது பைத்தான். அப்புறம் மேலேருந்து கீழே இருக்கிற ஆர்டர், ஸோ அந்த ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு இவாலுவேட் ஆகும். அது மாதிரி இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது என்னதுன்னா அதுக்கு அடுத்தது எது இவாலுவேட் ஆகும், அதுக்கு அடுத்தது எவாலுவேட் ஆகுன்றத ஒரு லிஸ்ட்டு காமிச்சிருக்கு, அவ்வளோதான் இங்கே. ஓகே, நவ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு அடுத்தது ஆப்ரேட்டர்ஸ் இந்த சேம் பாக்ஸ் இவாலுவேட் லெஃப்ட் டு ரைட். ஸோ ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே லெஃப்ட்லேருந்து ரைட் தான் இவாலுவேட் பண்ண போகுது பைத்தான். ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ண போகுது. பட் இங்கே ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி இப்போ ஆன்சர் தெரியணும். இப்போது நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு. இன் ஜென்ரல் யூ வில் திங்க் ஓகே 1 + 2 வில் கெட் இவாலுவேட்டட் ஃபர்ஸ்ட். நோ, ரைட்? இங்கே லிஸ்ட்டு பார்த்தோன்னா எது ஃபஸ்ட்டு இருக்குது? ஸ்டார் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸ்டார் தான் மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தது தான் ப்ளஸ்ஸு சைனு. ஸோ ஏதாவது ப்ளஸ் இருந்துச்சுன்னா, ஸ்டார் இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்க போகுது. ஸோ இங்கே இன் திஸ் கேஸ் இதுதான் ஃபஸ்ட்டு இவாலுவேட் ஆக போகுது. 2 × 2, 2 × 2 ஃபஸ்ட்டு இவாலுவேட் ஆகுது. ஸோ இது எப்படி நடக்க போகுதுன்னா 1 + 4. 1 + 4 is 5. அதான் ஆன்சர் வரப்போகுது. பிரிண்ட் பண்ணோம்ல நம்ம, பிரிண்ட். ஓகே, பட் எனக்கு இப்படி நடக்கக்கூடாது. 1 + 2 ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்படின்னா தட்ஸ் வென் யூ ஆர் கோயிங் டு பி யூஸிங் ப்ராக்கெட்ஸ். நம்ம அகைன் நம்ம டேபிள் படி என்னது, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு நடக்க போகுது. ஸோ அதுதான் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ், அதுக்கு தான் இந்த டேபிள். ஓகே, இப்போது 1 + 2 ஃபஸ்ட்டு நடக்க போகுது, அதுக்கப்புறம் இது நடக்க போகுது. அப்படின்னா 3 × 3 × 2. ஓகேவா? ஸோ இந்த இதுவையும் நெஸ்ட் பண்ணலாம். இப்படி போடுறது என்னதுன்னா அதுக்கு பேர் நெஸ்டிங். இது +1 இப்படின்னு போடுறேன். அந்த மாதிரி நெஸ்டிங் பண்ணலாம். பேரந்தசிஸையும் நெஸ்டிங் பண்ணுறது உள்ளுக்குள்ளே. அப்படி உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு இவாலுவேட் ஆகும். ஸோ நவ் இட் வில் பி 7, ரைட்? இந்த எபிசோடில் இவ்வளோ தான். மோர் பைத்தன் ப்ரோக்ராமிங் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய்.